புதுசாக யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு படத்தை பற்றி ரிவ்யூ போட போகிறோம். இப்போ ஆண் பாவம் படத்துக்கு போயிட்டு வந்தோம். அந்த படம் எப்படி இருக்குதுன்னு இவன் தான் சொல்லுவான். எப்படி இருக்குது? எனக்கு பிடிச்சிருந்துச்சி. கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு. ஒரு வேளை மேரேஜ் ஆகி அந்த மாதிரி பிரிஞ்சு கனெக்ட் ஆகுமே. கரெக்டு தான், அந்த மாதிரி தான். இப்போ எனக்கு சும்மா ஒரு கதையை சொல்லிடல, இது ஸ்பாய்லர்னா கூட இருக்கட்டும். புதுசாக மேரேஜ் ஆகிருக்குது, அவங்க என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க ஜென்ரலாக நம்ம பார்த்து எல்லாம் தான். சரி, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதானே, இந்த படத்துக்கு போயிட்டு நம்ம என்னத்தை புதுசாக பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சி தான் ஒரு ஆர்வமாக போனோம். படம் எப்படி இருக்குது? மொத்தமாக படம் எப்படி சொல்கிறது, ஒரு ஃபெமினிசம் பண்ணுறது தப்பு இல்லை. ஃபேக்காக ஃபெமினிஸ்ட்டை பற்றி பேசுகிறதோ நான் தான் அப்படின்னு ஒரு ஃபேக்காக ஃபெமினிஸ்ட்டை பற்றி பேசுகிறவங்களுக்கு ஒரு சாணியை முக்கிய அடித்த மாதிரி ஒரு படம். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடித்த மாதிரி இருக்குடா. மாதிரி இல்லை, உண்மையிலே செருப்பால தான். இல்லை, நிறைய பேர்த்துக்கு இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உண்மையான ஃபெமினிசம்னா என்ன, ஃபெமினிஸ்ட்னா என்ன அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அது கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே மாதிரி போச்சு, ஆனால் செகண்ட் ஹாஃப் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஹீரோவாக பார்த்தீங்கன்னா ரியோவை விட ஆர்ஜே விஸ்கி சூப்பராக பண்ணியிருந்தேன். அப்படி அவர் வர சீன் எல்லாமே ரசிக்கும்படியாக இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜ்ல எல்லாம் இவருக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கிறத விட ஆர்ஜேக்கு கிடைக்கணும்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னொன்று ஜோ படம், அந்த பேரை பார்த்து தான் சரி நம்ம போய் ஆகணும். அதில் நல்ல ஜோடி சூப்பராக இருந்துச்சு. பேர் நல்லா இருந்துச்சு, ஆனால் அதில் கொஞ்ச நேரம் தான் இருந்துச்சு. சரி, ஓகே, படம் ஃபுல்லாக வரனால என்கேஜிங்காகவும் இருந்துச்சு. உட்காந்துட்டு அப்படியே பார்த்து ஒரு 3 மணி நேரம் என்கேஜிங்காக நல்லா. இன்னும் அதில் சேர முடியாமல் போயிடுச்சு அந்த படத்தில். இதில் அவங்க சேர்த்து வச்சிடலாங்கிறதுக்காகவே கேஸ்டிங் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவங்க சேர்ந்ததை விட கொஞ்சம் சண்டை போட்டதே அதிகமாக தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் கனெக்ட் ஆச்சு, எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். எமோஷனலாக நல்லா இருந்துச்சு. நிறையாவே காமெடி சீன்ஸும் பண்ணி 1-2 சீன்ஸும் அதுவும் நல்லா இருந்துச்சு. இல்லையா, ரசிச்சியே நல்லா கைதட்டி நல்லா இருந்துச்சு. நல்லா தான் இருக்கு. மற்றபடி இன்னைக்கு டே சூப்பராக தான் போச்சு. படத்தோட ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பேன்? 5க்கு ரேட்டிங் நம்ம 5க்கு போக வேண்டாம். எல்லாரும் 10. ஹீரோ பற்றி பேசுறேன், ரியோ பற்றி எல்லாம் பேசுகிறேன். ரியோ பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்கு? பிக் பாஸ்லாம் வந்துட்டு பேசினாங்க, நீ அவரை பற்றி ஒன்றுமே சொல்லுங்க. எப்படி இதுக்கு முன்னாடி பார்த்த படத்துல என்ன பண்ணாரோ அதே தான் பண்ணியிருக்காரு. எது இம்ப்ரூவ் ஆன மாதிரிலாம் எனக்கு தெரியல. ஆனா ஆக்ட் வைஸ் ஹீரோயினோட ஹீரோ நல்லா பண்ணியிருந்தாரு. இல்லையா அங்க அவருக்கு பண்ணியிருந்தாரு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாமே அஜய் எடுத்துட்டாங்க. நீ வந்து அஜய் விக்னேஷோட ஃபேனா இருப்பேன்னு நினைக்கிறேன், அதனால அஜய் விஜய் பற்றி பேசுற. ரியோ நல்லா பண்ணியிருந்தா. அப்படி உனக்கு ஏதாச்சும் ஒரு போன படத்துக்கு அதுக்கு முந்தின படத்தை விட ஏதாச்சும் ஒரு ஆக்டிங் மாறின மாதிரி இருந்துச்சு? அதுலாச்சும் டெவலப் ஒரு டான்சிங் டெவலப் பண்ணிருக்கிறேன். இதுக்கு அந்த கேரக்டர் இல்லதான், இருந்தாலும் பெருசா ஒன்றும் டெவலப் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த படத்துக்கு இது போதுன்ற மாதிரி இருந்துச்சு. அவ்வளவுதான், இந்த படத்துக்கு இது போதுங்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை தான். சரி, ஒரு ஃபேமிலியா போய் என்டர்டைன்மெண்ட் பண்றீங்க, ஒரு கப்பிள்ஸா நீங்க போகலாம். போனா கப்பிள்ஸா புரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் நான் பண்ற தப்பு, அந்த ஈகோ கிளாஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அது ஈகோ இல்லாம கொஞ்சம் அதையுமே எனக்கு உண்மை எளிய மக்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்க சொன்னாங்களான்னு கேட்டா இப்படி சொல்லலைன்னு தான் சொல்லுவேன். நிறைய இன்ஸ்பயர் வந்து என்ன, நீ ஒரு படம் சொன்னீங்க, குடும்பஸ்தானா? அந்த படத்தை பார்த்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒண்ணு பண்ணலாமே அப்படின்னு. ஆனா இருந்தாலும் படம் இன்ட்ரெஸ்டிங்கா போனதுக்கு ஒரே ஒரு காரணம் டைரக்டரோட ஒர்க்கு தான். ஸ்கிரீன் பிளே சூப்பரா இருந்துச்சு. நிறைய இடத்துல ரசிக்கிற மாதிரி காட்சிகள் நிறைய வச்சிருந்தாங்க. அவ்வளவு சிரிச்சுட்டு இருந்தோம். எனக்கு ஒரு பெரிய ஷாக் என்னன்னா, கண்ணில ஒரு சொட்டு கண்ணீர் வந்துருச்சு. கிளைமேக்ஸ்ல எமோஷன்ல கொண்டு வந்துட்டாங்க. அதை அப்படி கொண்டு வர்றது கஷ்டம். இந்த அளவுக்கு ஒரு இதாவே ஒரு ஷட்டிலா போயிட்டே இருந்துச்சு. திடீர்னு நம்மளை இப்படி கொண்டு வந்தது எதிர்பார்க்காத ஒரு சீன் தான். நல்லா இருந்துச்சு. ஆனா எல்லாமே தெரிஞ்சிடும், அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அப்படி தெரிஞ்ச கதையே சுவாரஸ்யமா கொண்டு வந்தது டைரக்டரோட ஒரே ஒரு திறமைன்னு நான் சொல்லுவேன். எடிட்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. மியூசிக்கும் நிறைய இடத்துல இருந்து சுட்டு போட்டு வச்சிருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. படமா பாக்குறப்ப நல்லா இருக்கு. படம் ஓகே தான். அதெல்லாம் 10க்கு தாராளமா நான் 6 கொடுக்கலாம். தாராளமா 6 எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் ஒரு 8 மார்க் கொடுப்பேன். 8 மார்க்கு கொடுத்துருவீங்க. ஸ்டார் பாத்தீங்கன்னா 3.5 3 கொடுக்கலாம். அப்ப எல்லாம் ஒண்ணுதானே, 6 3 5க்கு சொல்றேன். ஆனா எல்லாரும் ஃபேமிலியா போய் கம்பல்சரி ஒரு டைம் பார்க்க வேண்டிய படம் தான். இந்த ஃபெமினிஸ்ட் அது இது நிறைய போயிட்டு இருக்கும்போது இது பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். எல்லாரும் கண்டிப்பா போய் பார்க்கலாம். மறுபடியும்
இன்னொரு ஒரு படத்தை பார்த்துட்டு வந்துட்டு எங்க நாள் எப்படி போச்சு. இது சும்மா ஒரு படம் ரிவ்யூ பண்ற சேனல் மட்டும் இல்ல. படம் தோணுலாம் இல்ல, சும்மா காலையில உட்காந்து பேசிட்டு இருந்தான். சரி, படம் அது போலாம் போகட்டும். அப்படின்னு போனதுதான், வேற ஒண்ணும் இல்ல. இந்த ரிவ்யூ போடணும் அப்படிங்கிற தோணுனதை சொல்றான். நம்மளது விளாகுக்கு விளாக் இருக்கு, என்ன வேணுமோ. ஒரு ரிவ்யூ இருக்கு, பிராங்குக்கு பிராங்க் இருக்கு, சமையலுக்கு சமையல் இருக்கு. துருதுருன்னு இருக்குவாங்க நம்ம ஏரியால எல்லா பசங்களும். நம்ம கோயம்புத்தூர் சைடு தான், கோயம்புத்தூர் சைடு தான். அதனாலதான் நம்ம யூடியூப் இதெல்லாம் சேனல் உங்களுக்கு பேரு வேணும். கண்டிப்பா அந்த வீடியோலாம் ரெகுலரா வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தயவு செஞ்சு. அத சொல்றா, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணி ஃபாலோ எங்க கொண்டு நிறுத்திக்கிற பாத்தியா. பண்ண வழி கிடையாது. சரி, ஓகே, அடுத்த வீடியோ பார்க்கலாம். கேட் பண்ணிக்கலாம்.